ஓபிஎஸ் அணிக்கு அதிமுகலையும் இடம் இல்லை, தாவேக்காலையும் இடம் இல்லை. அப்படின்னா அவர் திமுக தான் போகணும், திமுக அணிக்கு போகணும், அங்கே சில சீட்டுகள் வாங்கணும். இவரே கம்மா போடுவாரா, இவரே தொடர்புள்ளி வைப்பாரா, இவரே முத்துப்புள்ளி வைப்பாரா? அவர் தான் கேட்டார். அந்த மாற்றத்திற்கு என்ன சார் காரணமா இருக்கும்? திடீர்னு இவரே வந்துட்டு இல்ல நாங்க கூட்டணியில தான் இருக்கோம். திமுக ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுங்க. திமுக கூட்டணியை விட்டு விலகுனா காங்கிரஸ் ரெண்டாக பிளவுபடும். திமுக கூட்டணியில் சேர்வதுன்னு முடிவெடுத்தாலும் காங்கிரஸ் பிளவுபடும். ஆட்சிக்கே வர முடியாதவர், இல்லைன்னா இது வரைக்கும் ஆட்சியிலே இல்லாதவர் ஆட்சியில பங்கு கொடுக்காட்டாயிருந்தார். அது ஒரு வெற்று கோஷம். அமித்ஷாவோட அரசியல் வாழ்க்கையில பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குங்க. தரப்போறது தமிழ்நாடு தான். ஏன்னா அவர் இப்படி சொன்னா அப்படி வந்துடும், அப்படி சொன்னா இப்படி வந்துடும் நினைக்கிறாரு. அது வட இந்திய அரசியலுக்கு பொருத்தமா இருக்கும். இங்க கல்ச்சுரல் வார், தேர்தல் என்பது இங்கு கலாச்சார யுத்தம். மதுரை ஸ்டேஷன்ல இறங்குறாருங்க அமித்ஷா. பாதுகாவலர்கள் யாருமே இல்லை, தனியா பொட்டியில் இறங்குறாரு. பொட்டியை விட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் கையில ஒரு சூட்கேஸ் வச்சுட்டு இறங்கினார்னா, சரி மதுரையில் டவுன்ஹால் ரோடுக்கு போற யாரோ ஒரு வட இந்தியர் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் நம்ம ஆட்டோ ரிக்ஷா நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தியிலே பேசி வாங்க மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போலான்னு கேன்வாஸ் போடுவாங்க. அதானங்க நடக்கும். ஆமா ஆமா. அப்ப நமக்கு இல்லாத ஆற்றலை இருப்பதாக நினைத்து கற்பனை செய்தால் அது சரியில்லை. பிஜேபி கூட்டணியில் தானே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் மாசத்துல இருந்து. அப்போ ஏப்ரல்ல இருந்து இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில தமிழ்நாட்டுக்கான எந்த பிரச்சனைகளை எல்லாம் பிஜேபியோட ஆதரவோட அவர் தீர்த்து வைத்தார்? எதுவும் இல்லைங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் விசஸ் விஜய், இதுல தமிழ்நாட்டை காப்பதற்கான சரியான ஆள் அப்படின்னு சொன்னா மக்கள் யாரை தேர்வு செய்ய முடியும்? ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் நெருங்க கூட்டணி கணக்குகள் மாறும்னு பார்த்தா கட்சியில் இருந்து பல்வேறு கட்சிகளுக்கு மாறக்கூடிய சம்பவங்கள் நடப்பதை பார்க்க முடியுது. குறிப்பாக நேற்றைக்கு ஜேசிடி பிரபாகர் ஏற்கனவே அதிமுக இருந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவே கலப்பை இணைஞ்சிருந்தார். இப்போ ஓபிஎஸ் அணியில இருந்து ஜேசிடி பிரபாகர் அவர்கள் விஜயை பார்த்து சந்திச்சு விஜயுடைய கட்சியில தன்னை இணைச்சிருக்கிறாரு. போன வாரம் தான் அவருடைய மகன் இணைந்தார், அவருக்கு செய்தி தொடர்பாளர் பதவி கொடுத்தாங்க. இப்ப அவர் இணைந்திருக்கிறார். எம்ஜிஆரை புகழக்கூடிய இடம், ஜெயலலிதா அவர்களை புகழக்கூடிய இடமாக தாவேக்கா இருக்கிறது. விஜய் எம்ஜிஆரை போல குணமுடையவராக இருக்கிறார், அதனால இணைந்தேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா ஓபிஎஸ் தாவேக்காவுக்கு போக மாட்டாருன்னு ஆயிருதுல்ல. சரி, இன்னைக்கு ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, ஒன்றிணைந்தால் தான் அதிமுக வெற்றி பெற முடியும்னு. நேற்று முன்தினம் மாவட்ட செயலாளர் கூட்டம், அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம், பல கட்சியில இருந்து இணைக்கிறாங்க. அதுல ஓபிஎஸ் அணியில இருந்து இணைச்சிருக்காங்க, அது செய்தியாகவும் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல அதை வச்சு நம்ம யூகிச்சுக்கலாம்ல. பொதுவா தேர்தல் நேரத்துலதான் கூட்டணி முடிவாக எல்லாம் சரிதான். இப்படி கூட்டணிக்கு முன்னாடி சில நகர்வுகள் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம எளிதா யூகிச்சுக்கலாம். ஓபிஎஸ் அணியில மனோஜ் பாண்டியன் திமுக போயிட்டாரு. வைத்தியலிங்கம் நாட் டிசைடட், அவர் ஒருத்தரோட சிட்டிங் எம்எல்ஏ, அவரு கண்டிப்பா அவரோட ஓட்டு வங்கி போக கூடுதலா ஒரு ஓட்டு வங்கி தேவை. தாவேக்கா ஓட்டு வங்கியும் உதவியா தான் இருக்கும், திமுக ஓட்டு வங்கியும் உதவியா தான் இருக்கும். திமுக அணிக்கு போறதுல வைத்தியலிங்கத்துக்கு என்ன தயக்கம் இருக்குன்னா, லோக்கல் திமுக அவர் கோஆபரேட் பண்ணாது. அது எங்களோட நேட்டிவ் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் நல்லா தெரியும். ஸோ தாவேக்கா அணிக்கு அவரு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதாவது பிரபாகரை தொடர்ந்து, பிரபாகர் எம்ஜிஆர் காலத்து ஆளுங்க, எக்ஸ்எம்எல்ஏ வில்லிவாக்கம், ஓபிஎஸ் அணியில முக்கியமானவர். அப்போ ஓபிஎஸ் அணியில இப்ப மிச்சம் இருக்கிறது யாரு? ஓபிஎஸ் மட்டும்தான். வைத்தியலிங்கமும் ஆல்மோஸ்ட் டிசைடடுங்க, அடுத்த வாரம் அதை எதிர்பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது? ஓபிஎஸ் அணிக்கு அதிமுகலையும் இடம் இல்லை, தாவேக்காலையும் இடம் இல்லை. அப்படின்னா அவர் திமுக தான் போகணும், திமுக அணிக்கு போகணும், அங்க சில சீட்டுகள் வாங்கணும். திமுக அணிக்கு போயிட்டாருன்னா எந்த காலத்திலயும் அதிமுகவுக்குள்ள வர முடியாது. அவருடைய ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சுப்புரத்தினம் அவர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, 3 முறை சிஎம் ஆக இருந்த பன்னீர்செல்வம் எப்படி விஜய்க்கு போய் ஆதரவா பிரச்சாரம் பண்ண முடியும்? விஜய் ஒரு பாஜகவுடைய ஆள், நாங்க திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கிறோம், அதனால நாங்க முதலமைச்சரோட தான் கூட்டணி அமைக்க போறோம், அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. ஆனா ஓபிஎஸ் இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாவை நான் பார்த்துட்டு வந்தேன், தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசினேன், அதிமுக ஒன்றிணைந்தால்தான் ஆட்சி அமையும் அப்படின்றாரு. ஓபிஎஸ் திமுகவை நோக்கி போவாரா, இல்லைன்னா ஓபிஎஸ் அணியிலிருந்து அந்த சுப்புரத்தினமும் திமுக நோக்கி போக போறேன்ற சமிகை கொடுக்குறாரா? எப்படி பார்ப்பது? இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது நியூஸ் 18ல ஒரு டிபேட்டுங்க. சுப்புரத்தினம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டுங்க, முன்னாள் எம்எல்ஏ அவரும். நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ் அணியில ரொம்ப முக்கியஸ்தர். அவர் அப்பவுமே அதை வெளிப்படையா சொன்னாரு, நாங்க திமுகவுக்கு போகணும்னு தான் ஓபிஎஸ்க்கு எழுதி கொடுத்துருக்கோம்,
தாவேக்காவுக்கு போகணும்னு சில பேர் சொன்னாங்க. எவ்வளவு பேர் சொன்னாங்கன்னு நெறியாளர் கேட்டாரு. 60-40ங்க அப்படின்னாரு. 60-40 அப்படின்னா நான் கொஞ்சம் அதை ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா 60% திமுக ஆதரவு, 40% தாவேக்காவுக்கு ஆதரவான்னு அவர் பதில் சொல்ல சிரிச்சுக்கிட்டாரு. ஸோ சுப்புரத்னம் போன்றோர் சீனியர்ஸ் தாவேக்காவுக்கு போறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தாவேக்காண்டி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருக்குங்க, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸ்க்கும் தாவேக்கால போறதுல நிறைய தர்ம சங்கடம் இருக்கு, திமுகவுக்கு போறதுலயும் தர்ம சங்கடம் இருக்கு. தேர்தலில் நிக்காம விட்டுருவோமா அப்படின்னு ஓபிஎஸ் கேட்டிருக்காரு அவரோட கூட்டத்துல. இந்த தேர்தலில் புறக்கணிச்சிடலாம், அதுக்கு தேர்தலை புறக்கணிச்சா அவ்வளவுதாக நம்ம அரசியல் எதிர்காலமே அம்போ ஆயிரும் அப்படின்னு எதிர்ப்பு வந்திருக்கு. ஐயா 5 கோடி ரூபா கொடுக்காரு ஆளுக்கு, நம்ம அதை வாங்கிட்டு தேர்தலில் நிக்கலாம் அப்படின்னு சில ஆஸ்பிரன்ஸ், அதாவது எம்எல்ஏ கனவுல இருப்பவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. வடிவேல் படம் மாதிரி அண்ணகிட்ட 5 பைசா கூட இல்லையப்பா, 500 ரூபா என்னை நம்பி கேட்டுட்டேன்னு சொல்ற மாதிரி ஓபிஎஸ் நான் எங்கங்க 5 கோடி ரூபா கொடுக்கறதுன்னு அவர் அப்பவே அதை கட் பண்ணிட்டாரு. இப்படி அது கூத்தும் கலைபருவமா போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், ஏன்னா எடுக்கலைன்னா மற்றவங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் கூட்டணி வேட்பாளர் அப்புறம் தான் தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போவாங்க. இப்ப இபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 3/4 தமிழ்நாடு முடிச்சாச்சு, கூட்டணி எதுன்னு சொல்லாமலே முடிச்சாச்சு இல்லையா. சின்ன சின்ன கட்சிகளை பத்தி பேச்சே கிடையாது, வேட்பாளரை பத்தி தெரியாது, ஆனா பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு, முதல் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு ஸ்டாலின் முதலமைச்சர். அதனால அவர் தொடர்ந்து அவர் போற எல்லா பயணமுமே பிரச்சாரம் தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்படியான சூழ்நிலையில் ஒரு அணி திமுக, காங்கிரஸ் வெளியில வந்துருங்கிற வதந்தி, அதுக்கும் இன்னைக்கு சோடங்கர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. கிளப்பி விட்டது சோடங்கர் தானுங்க. இவரே கம்மா போடுவாரா, இவரே தொடர்புள்ளி வைப்பாரா, இவரே முத்துப்புள்ளி வைப்பாரா, அவர் தான் கேட்டார். அந்த மாற்றத்திற்கு என்ன சார் காரணமா இருக்கும்? திடீர்னு இவரே இல்ல நாங்க கூட்டணியில தான் இருக்கோம். திமுக ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுங்க. ஆனா நீங்க இருந்தா இருங்கன்னா, போனா போங்க, சீக்கிரம் போங்க அப்படிங்கிற ரீதிக்கு வந்தாச்சு. சரி, அடிப்படையில ஆசை இருக்கலாம், ஆனா நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதாங்க நமக்கு ஆசை. மோர் தென் we can chewன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நம்மால் மெல்லக்கூடிய அளவை விட அதிகமாக உணவை வாயில் வைத்திருத்தல், அது எப்படி சாத்தியம்? காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட்டு, அதுவே அதிகங்கிறது தான் திமுக தலைவர்களோட கருத்து. இந்த முடிவை எடுத்தாங்கன்னா சலசலப்பு வந்துடாதா காங்கிரஸ்க்குள்ள? தாவேக்காவுக்கு நாங்க ஒரு குரூப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு படையெடுப்பு வந்துடாதா? இப்பவும் கொஞ்சம் பேர் போத்தான் செய்வாங்க. அதாவது திமுக கூட்டணியை விட்டு விலகுனா காங்கிரஸ் 2ஆக பிளவுபடும். திமுக கூட்டணியில் சேர்வதுன்னு முடிவெடுத்தாலும் காங்கிரஸ் பிளவுபடும். 2ஆக பிளவுபடாது, ஆனா கொஞ்சம் பேர் வெளியில போவாங்க. ஏன்னா அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, டிஸ்பிளேஷரை சொல்லியாச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில இருந்து ஜெயிக்கிறத விட தாவேக்கால இருந்து ஜெயிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திமுக பெரும்பாலும் திமுக அண்ணா திமுகவுக்கு கன்னியாகுமரி ஓட்டு வங்கி கம்மிதாங்க. கம்மிதான். தேசிய கட்சிகளுக்கு அங்க ஓட்டு வங்கி உண்டு. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் கொஞ்சம் ஒரு புஷ் வேணும், அதனால பாஜக அதிமுக வச்சிருக்கு. அதிமுக புஷ் வச்சு பாஜக ஜெயிக்க பார்க்கும், திமுக புஷ் வச்சு காங்கிரஸ் ஜெயிக்க பார்க்கும். அதை விட பெட்டர் தாவேகா, ஏன்னா இளைஞர்கள் ஆதரவுலாம் இருக்கு, எளிதா ஜெயிக்கலாம். அப்படி திமுக அதிமுகவை விட கன்னியாகுமரியில தாவேகாவுக்கு அதிக வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் பொதுவாக கட்சி ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு தொடர் வெற்றிகள் எல்லாம் இருந்திருக்கணும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அப்படி இல்லை, முதல்ல இருந்தே இல்லை. கேரளாவோட பாலிடிக்ஸ் அது வேற அங்க எப்போதுமே இருக்கும். அப்படிங்கும்போது புதிய அணி, இளைஞர்கள், உற்சாகம், ஆரவாரம், இது ஓகேன்னு தான் நினைக்கிறாங்க. நான் என்னோட நண்பர்கிட்ட பேசினேன் குமரி மாவட்டத்துல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தாவேக்கா அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல 6 தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தா எங்களுக்கு 4 அல்லது 5ல வெற்றி நிச்சயம்னு அவங்க சொல்றாங்க. கன்னியாகுமரியில மட்டும் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம தாவேக்காவோட சேர்ந்தா வெற்றி பெறலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, மறுப்பதற்கு இல்லை. அதுபோக ஒரு சிட்டிங் எம்எல்ஏ பயங்கரமான அதிருப்தியை வெளியில சொல்லிட்டாரு. திமுக அவருக்கு சீட்டு கிடைக்க விடுமாங்கிறதெல்லாம் சந்தேகம். இன்னைக்கு கூட ஜூனியர் விடல யாருக்கெல்லாம் சீட் கிடைக்க விடாது திமுகன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியோட இப்ப இருக்கிற 18 எம்எல்ஏ, அதுல ஒரு எம்எல்ஏ ஈரோடு இடைத்தேர்தலோட திமுகவே எடுத்துருச்சு அந்த ஒரு எம்எல்ஏ தொகுதியை.
மிச்சம் 17 தான் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு. அந்த 17ல வந்து ஒரு 7-8 பேருக்கு வந்து மறு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரைங்க. அந்த கட்டுரையோட ஒரு பகுதியில் என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தோட எம்எல்ஏக்கள் வந்து தாவேக ஆதரவு நிலைப்பாடு, திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்ததுனால அவங்களுக்குமே சீட்டு கிடைக்க திமுக அனுமதிக்காது. இப்போ நம்ம சக்கரவர்த்தியோட கோளாறு அதானங்க. திமுக வந்து எம்பி சீட்டு கொடுக்கலங்கிறதானே அவரோட கோளாறு. இது இயற்கை. இதெல்லாம் தப்புன்னு சொல்லாம தாவேக்காவுக்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சொந்த ஓட்டு வங்கி, அது போக ரிலிஜியன் பேஸ்ட் அது. அப்படின்னா அவங்க தாவேக்காவுக்கு போனாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. செங்கோட்டையன் மாதிரி சொந்த ஓட்டு வங்கி இருக்கும், தாவேக்காவுக்கு போனாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. ராகுல் காந்தி எல்லாம் விஜய் புகழ்ந்தாரு. அது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணி சேர்ந்தாலும் ஒரு சிலர் வெளியில போவாங்கிறது தான் என்னோட கணிப்பு. இப்போ கூட புதிய தலைமுறை போனீங்களா, நான் அந்த கருத்தை தான் சொன்னேன். திமுகவோட கூட்டணி சேரல அப்படின்னா சரிபாதியா பிளவு கொடுங்க. என்ன காரணம்? திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் நிறைய சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க, சீனியர் லீடர்ஸ். இப்போ பீட்டர் அல்போன்ஸ் சரி, சிதம்பரம் சரி, இவங்க எல்லாமே திமுக ஆதரவு நிலைப்பாடு தான். ஏன்னா திமுக கூட்டணி தான் நமக்கு சரிப்பட்டு வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப திமுக கூட்டணி இல்லை அப்படின்னா அவங்க தாய் காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்துருவாங்க. பழைய தமாக கணக்கு தான். சிதம்பரம் வந்து பழையபடி ஜனநாயக பேரவையை துவங்கிடுவாருலாம் பத்திரிகைகள் எழுதுகின்றன. எனவே ரெண்டுமே பிரச்சனை தான். ஸோ இதை வளரவிட வேண்டாம். அது ஜோதிமணியோட பதிவு வந்து நேற்றுக்கு அதிர்வலைகளை கிரியேட் பண்ணுச்சு. அது செல்வ பிறந்தகைக்கு நேர எதிர்வினைன்னு தான் சொன்னாங்க எல்லாருமே. அதனால ஏற்கனவே இவர் சோடங்கர் விசிட், பிளான்டு விசிட்டு, அவர் வந்து அதுக்கு முத்துப்புள்ளி வச்சுட்டாரு. கிளப்பி விட்டது அவர் தான். அவர் வந்து ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுங்க. அவர் மேலிட பார்வையாளர். அவர் வந்து ஒரு கருத்தை சொன்னார்னா ஊடகங்கள் அதை எடுத்து பிரசுரம் பண்ணும், இல்லை வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும்னு அவர் உணர்ந்திருக்கணும். சீனியர் லீடரு டெல்லியில இருந்து வராரு, ஊடகங்கள் எப்படியெல்லாம் அது பிளே பண்ணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனாலும் அவர் வந்து இங்க இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு சொன்னாரு. அவருக்கு இங்க என்னங்க காங்கிரஸ் கட்சியோட பலத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? 50 வருஷமா ஆட்சியில் இல்லைன்னா 50 வருஷமா உங்களுக்கு பலமே இல்லையே. தொடர்ந்து சரிவுல தானே இருக்கீங்க. இங்க என்ன வேலை பார்த்துட்டீங்க நீங்க இங்க தமிழ்நாட்டுல? நாங்க தீவிர காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களுக்கு எங்களோட ஸ்டூடெண்ட் டேஸ்ல ஆன்டி காங்கிரஸ் தான் எங்களோட இது. அப்ப இந்த பிரபாரம் படம் போட்டாங்க, நாங்க வரல அப்படின்னு கோவிச்சுட்டு போனாங்க. முதலமைச்சர் கலந்துக்கிற விழா அது. பிரபாரம் படத்தை இன்னைக்கா போடுறாங்க? காலகாலமா அதை போட்டுட்டு இருக்காங்க. அது அவங்க ஸ்டாண்டு தானே, மதிமுகவோட ஸ்டாண்டு. அப்போ அது விடுதலை சிறுத்தைகள் போடலையா? மதிமுகவோட ஸ்டாண்டுன்னா கூட்டணி வந்து அப்படி கொள்கை அடிப்படையில் கூட்டணி கிடையாதுங்களா, தொகுதி பங்கீடு தானே. அப்புறம் என்னதுக்கு அதை சொல்லணும்? ஒரு கூட்டணி கட்சி 2026 முதல் கூட்டணி விழா, எல்லா கட்சியும் கலந்துக்குது, நீங்க கலந்துக்கிடணும்ல. நீங்க கலந்துக்கிட்டா என்ன, அந்த நடைபயணம் போனதுல ஒரு 7-8 பேர் கூடியிருப்பாங்க. நம்பர் 7-8 தான் கூடியிருக்கு. திருச்சியில இருந்து மதுரைக்கு நடந்து போக காங்கிரஸ்காரங்க தயார் கிடையாதுங்கிறது தான் என்னோட கருத்து. பட் இருந்தாலும் அது ஊடகங்கள்ல பேசு பொருளாகுதுல. காங்கிரஸ் புறக்கணிப்பு, எவ்வளவு பேர் காங்கிரஸ் இருக்காங்கிறதுலாம் சந்தேகம் தான். திருச்சியே வந்து எம்பி தொகுதியே கடைசியில மதிமுகவுக்கு போச்சு. வைகோ பையன் தானங்க ஜெயிச்சாரு. அதுல காங்கிரஸ் கட்சி டிமாண்ட் பண்ணி அவங்க வாங்கிட்டாங்களா நம்ம திருச்சி தொகுதியை? திருநாவுக்கரசர் நிக்க வேண்டிய தொகுதி இல்ல அது. அவருக்கு எவ்வளவு கோபம், அதுல வருத்தம். எனக்கு நான் சிட்டிங் எம்பி எனக்கே கொடுக்கல அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டாருங்க அவரு. சார், இப்போ செங்கோட்டையன் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே ஓபிஎஸும் டிடியும் எங்களுடைய கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு காலையில் கூட நம்பிக்கையாக சொன்னதை பார்க்க முடிந்தது. இப்போ ஜேசிடி பிரபாகர் ஓபிஎஸ் அணியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். அவருமே என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஒன்றிணைவதற்கு 3வது ஆள் எதுக்கு பாஜக போய் நிக்கிறாங்க, பாஜக சார்புல அந்த கூட்டணியில பலாப்பழ சின்னத்துல ராமநாதபுரத்துல நிக்க வேணாம் நாங்க எவ்வளவோ சொன்னோம், நான் ஓபிஎஸ் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கு சொன்னதை கேட்கவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார். ஓபிஎஸ் தாவேகா கூட்டணியில் வராம போயிட்டு அது தாவேகாவுக்கு பாதகமா ஏற்பட்டுறதா? ஏன்னா தென்னகத்துல வந்துட்டு இன்னும் விஜய் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல. மதுரையில ஒரு மாநாடு மட்டும் தான் போட்டிருக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து புறக்கணித்து வரவில்லை என்றால் தாவேகாவுடைய நிலை என்னாகும்? டிடிவி அதை ஏற்றுக்கொள்வாரா? ஓபிஎஸ் நிலைப்பாடா? இல்ல ஓபிஎஸ் போனா பரவாயில்ல, நான் டிடிவி நாங்க தாவேகாவுக்கு தான் போவோன்ற முடிவு எடுப்பாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? டிடிவி வந்து தனி கட்சி, தனி சின்னங்க. ஓபிஎஸ் வந்து அவரு குழுதான், குழுவா அவரு கழகம்னு மாத்திட்டாரு தவிர கட்சி எங்க இருக்கு, அதுல பதிவு எங்க இருக்கு? அதுபோக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு ஒரு கட்சி பதிவு பண்ண முடியுமா? அதிமுக அதை விட்டுருமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. வேற ஏதாவது பேர் தான் வைக்கணும்.
அந்த நடைமுறை முடியறதுக்கே டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா யாராவது கட்சி ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதுல வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அப்போ ஓபிஎஸ் மற்றும் அவரை சுற்றி இருப்பவர்கள் அப்படிதான் தாவேகால போய் இணைய முடியும். ஓபிஎஸ்க்கு மாவட்ட ரீதியாவோ அமைப்பு ரீதியாவோ பூத் லெவல்ல என்னங்க இருக்கு அவருக்கு? தாவேகா பூத் லெவல்ல ஆள் வச்சிருக்காங்க, எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா ஓபிஎஸ் எங்க வச்சிருக்காருன்னு நான் கேட்கிறேன். பூத் லெவல்ல ஆள் வேணுமா வேண்டாமா? பிஎல்ஏ வேணும்ல, அவ எங்க வச்சிருக்காரு? அமமுக ஏற்பாடு பண்ணிருக்குங்க, அவங்க தொகுதியில அவங்க பூத் லெவல்ல ஆள் வச்சிருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் போய் சேராதனால தாவேகாவுக்கு என்ன நஷ்டம் வந்துடும்? ஒரு நஷ்டமும் கிடையாதுங்க. திமுக அணிக்கு வந்தாலும் என்னங்க, ஓபிஎஸ் அவர் ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், அந்த அந்தஸ்தை தவிர வேற என்னங்க இருக்கு? ஆர்எம்பி வந்து திமுக அணிக்கு போனதுக்கும் ஓபிஎஸ் திமுக அணிக்கு போனார்னா ரெண்டும் ஒண்ணு தானே. ஆர்எம்பிக்கு லோயர் லெவல்ல என்னங்க இருந்துச்சு? கீழ்மட்டத்துல என்னங்க இருந்துச்சு? ஒண்ணும் கிடையாதுங்க. தாவேகா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. அப்படி கவலைப்பட்டு இருந்தா உண்மையிலே அவர் பிரபாகரை சேர்த்திருக்க மாட்டாங்க. அதான் சார் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்ப கூட்டணிக்கு ஒருத்தர் வரும்போது அவருடைய இயக்கத்துல இருந்து ஒரு ஆளை நம்ம சேர்க்கிறோம், அப்புறம் வைத்தியலிங்கமும் அந்த எண்ணத்தில் இருக்கிறார் அப்படின்றப்போ ஓபிஎஸ் வரமாட்டேன்ற முடிவு எடுத்துருவாரு. இது எப்படி செங்கோட்டையன் அனுமதிச்சாரு? அவருக்கு தெரிந்து நடந்துச்சா, தெரியாம நடந்துச்சா? ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கும் போது அவருடைய பிளான் வந்து சிதைஞ்சு போற மாதிரி தானே இருக்கு. செங்கோட்டையன் பிளான்னு சொன்னாலுங்க, நடக்கல அப்படிங்கும் போது எவ்வளவு நாள் வெயிட் பண்ண முடியும்? சரி, அவர் 9ஆம் தேதி படம் ரிலீஸ், அதிலே பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, சென்சார் உட்பட பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தேதி 3 ஆச்சு, 4, 5, 6, 7 அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் கூட இன்னும் ஓப்பன் ஆகல இந்த பல்வேறு காரணங்களால. 9 அவருக்கு அவரோட கரியர்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம் விஜயை பொறுத்த வரைக்கும். அது முடிஞ்ச பிறகு அவர் ஒரு 4-5 நாள் பொங்கல் அதெல்லாம் கழிஞ்ச பிறகு அவர் தீவிரமான அரசியல் களப்பணிக்குள்ள போயாருனாங்க. கூட்டங்கள் போடணும், டூர் போகணும். நீங்களே சொன்ன மாதிரி வந்து சவுத்துல எதுவுமே பண்ணல, மதுரையில போட்ட ஒரு கான்ஃபரன்ஸோட சரி. அப்போ இவங்க வருவாங்கன்னு அவர் எவ்வளவு நாள் காத்துட்டு இருப்பாரு விஜய்? ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்ல. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்குங்க அவர் 2 கட்டான தான் இருந்தார். அவருக்கு பிஜேபி பேர்லயே ஆசை, அமித்ஷா பேர்லயே அன்பு, மோடி பேர்ல பக்தி, அதிமுக பேர்ல ஆசை, நான் வந்தா ஒருங்கிணைப்பாளரை தான் வருவேன், ராஜாவை தான் வருவேங்கிற கதை. இப்படி இல்லாத ஊருக்கு போகாத வழிதான் அவர் காட்டிக்கிட்டே இருந்தார் தொடர்ந்து. அப்ப எடப்பாடி வாங்க ஐயா, வாங்கய்யா நீங்க தாங்க பழைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லி உட்கார வைப்பாரா? எப்படி சாத்தியம் இதெல்லாம்? சோ ஓபிஎஸ் வந்து எந்த முடிவும் எடுக்காம இப்படி குழப்பிட்டே இருக்கிறாரு. அவங்க ஆதரவாளர்களே அப்படித்தான் சொல்றாங்க, அவர் எந்த முடிவும் எடுக்காம குழப்பிட்டே இருக்காருங்க. அரசியல்ங்கிறது எவ்வளவு காஸ்ட்லி அஃபேர், ஐயா 5 கோடி ரூபாய் கொடுத்துருவாருன்னு இங்க பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. அவங்களே தான் ஓப்பட சொன்னாங்க. அப்ப எதுவுமே செலவு பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அவரு துணை முதல்வரா இருந்தப்ப கூட யாருக்கு என்ன நன்மை செஞ்சு கொடுத்தாரு? நன்மை செஞ்சு கொடுத்திருந்தா தான் அதிமுக ஒரு 15 எம்எல்ஏ கூட இருந்திருப்பாங்களே, ஒரு 100 பொதுக்குழு உறுப்பினர் கூட இருந்திருப்பாங்களே. அவர் எதுவுமே செஞ்சது இல்லைங்க, யாருக்குமே செஞ்சது இல்லை. இதுதான் உண்மை. அந்த காலகட்டம் நல்ல ஞாபகம் இருக்கு, அவர் முதலமைச்சரான காலகட்டம் 2001. அது ஆனாரு, அதனால ஒரு முதலமைச்சர், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. அப்ப இப்ப டிடிவி வந்து ஓபிஎஸ் வரலன்னா டிடிவி வரமாட்டாரு, அப்படி கிடையாதுங்க. அவர் தனிப்பாத. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்டுகள் வேணும், கட்சி அங்கீகாரம் வேணும், அதுக்கு வந்து குறைந்தபட்ச ஓட்டு வேணும். அதுக்கு எங்க வாய்ப்பு இருக்குன்னு தானே பார்ப்பாரு. திமுக அணிக்கு போய் 3 சீட்டு வாங்குறதும், தாவேகா அணியில வந்து 15-20 சீட்டுல 30 சீட்டு வாங்குறதும் தாவேகாவுக்கு போறதானே டிடிவிக்கு அட்வான்டேஜ். சரி, ஆவரேஜா 10% to 15% ஓட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க தாவேகாவுக்கு. அப்போ அங்கீகாரம் வாங்குறதுக்கு தேவையான சதவீதம் டிடிவி ஓட்டையும் தாவேகா ஓட்டையும் கூட்டினா தாராளமா வந்துருங்க. இப்ப சீமான் தனியாவே நின்று அங்கீகாரம் வாங்கியாச்சுங்களே, அதே மாதிரி வாங்கணுங்கிறதான அடுத்த எய்மு. 1-2 சீட்டு ஜெயிச்சா லாபம். அப்ப அவர் திமுக அணிக்கு போலாங்க, போனா நம்பர் ஆஃப் சீட்டு கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வெளியில போச்சு அப்படின்னா அந்த 25 சீட்டு மிச்சமாகணும் ஒரு கணக்கு ஓடிட்டு இருந்தது. அவங்க உஷாரா அதெல்லாம் இல்லீங்க அப்படின்ட்டாங்க. அப்ப இனி காங்கிரஸ் இங்க தாங்கும் போது திமுக அணியில இப்ப இடம் இல்லை, பழைய நிலைமை தான். வேகன்சி இல்லை, இருக்கிற கட்சி டிமாண்ட் இருக்கு. பிசிக கூட கேட்கும், கம்யூனிஸ்டுகள் கூட கேட்பாங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் முதலமைச்சர் இருப்பாரு. அப்போ ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ என்ன கொடுத்துட முடியும்? அப்ப டிடிவிக்கான வாய்ப்பு என்ன? ஓபிஎஸ் வரலன்னா அவர் தாவேகா அணிக்கு போகாமலா இருப்பாரு? அதெல்லாம் போதாங்க செய்வாங்க.
தேமுதிக என்ன செய்ய போகும் தான் நமக்கு தெரியல. இல்ல இப்போ எல்லாருமே அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் தாவேக்காவை போய் நோக்கி நகருவது என்பது தாவேக்கா அதிமுகவை கபலீகரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்பதா, இது அதிமுகவுக்கு பலவீனம் ஆயிராதா, தாவேக்கா இந்த தேர்தலில் ஒரு பலம் பொருந்திய ஒரு விஷயமா மாறிடாது? ஏன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள் வரும்போது அவங்க சீட்டு கேட்டு நிற்கும் போது அந்த இடங்கள்ல தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தாவேக்காவோட ஓட்டு சதவீதம் கூடும், அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அடிப்படை ஓட்டு வங்கின்னு அவங்க எய்ம் பண்ற அந்த ஜென்சி மற்றும் 40 வயசு கீழே இருக்கவங்க இருக்காங்கல்ல, முதல் முறை வாக்காளர்கள் 18 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள, 20ல இருந்து 21ல இருந்து 30, 30ல இருந்து 40, இது சராசரியான பெர்சன்டேஜ் வந்துங்க. போன புள்ளி ஒருபடி 16-17% தான் வருது மொத்தம் இருக்கிற வாக்காளர்கள்ல. வாக்காளர் எண்ணிக்கை இப்போ குறையுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 60 லட்சம் பேர் இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பட்டியலில் இல்லை, 60-70 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஒரு 5,4 கோடி, 5,4 கோடியில் 15% 17% தான் வரும் இவங்க எய்ம் பண்ற ஓட்டு. சரி, நம்ம கட்சிக்கு யாரு ஓட்டர்னு நம்ம டிசைட் பண்ணணுமா வேண்டாமா? ஏங்க ஒரு பேட்டி கொடுக்குறோங்க, என்னோட நான் எழுதுறேங்க பத்திரிகையில, என் ரீடர் யாருன்னு டிசைட் பண்ணிட்டு தான் எழுதுவேன். ஆமா ஆமா. பேட்டி கொடுக்குறேன், என் வியூவர் யாருன்னு டிசைட் பண்ணிட்டு தானே பேட்டி கொடுக்க முடியும். இப்ப பாண்டே இருக்கிறாரு, அவரோட வியூவருக்கு தானே பேட்டி கொடுக்காரு. எல்லாருமே அப்படிதாங்க, அப்படிதான் பண்ண முடியும். எம்ஜிஆர் இருக்காருங்க, அவரோட ரசிகர்களுக்கு தானங்க படம் எடுத்தாரு. சிவாஜி அப்படித்தானே எடுத்தாரு. எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கு பெட்ரால் தான் பிள்ளையா படத்துல முயற்சி பண்ணாரு, படம் ஊத்திக்கிடுச்சு. சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி நடிக்க முயற்சி பண்ணாரு, படம் ஊத்திக்கிடுச்சு. வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து ஒரு ரோலை பிளே பண்றோம், அந்த ரோலுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு வட்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்குள்ளதான் நம்ம பிளே பண்ண முடியும். ஹாக்கி பிளேயரா இருந்துட்டு நான் கிரிக்கெட்டும் விளையாடுவேன், எனக்கு விளையாட்டு தானேங்க, ஹாக்கினா என்ன கிரிக்கெட் தானே என்னன்னு விதண்டாவாதம் பேசுனீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. வாய்ப்பு இல்லை. அப்ப மிக இயல்பாகவே விஜயோட ஓட்டர் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸ். அந்த யங்ஸ்டர்ஸோட வயசு ஆவரேஜ் வயசுங்கிறது 30ன்னு தான் நான் கணக்கு பண்றேன். 18ல இருந்து 30, 30 to 40 கூட நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சேர்த்துக்கிறோம். அவங்க வந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணீங்கன்னாலும் டோட்டல் ஓட்டர் எண்ணிக்கையில 20% மேல போக மாட்டாங்க. என் கணக்கு 16. புதிய பட்டியல் வரணும் நமக்கு, அது பிப்ரவரியில் தான் தெரியும். அதுல மத்த கட்சிகளுக்கும் ஓட்டு இருக்கும்லன்ற, இருப்பாங்கல்ல, சிவனுக்கு இருப்பாங்கல்ல. அப்ப அதெல்லாம் கழிச்சீங்கன்னா விஜய் எய்ம் பண்ணக்கூடியவங்களே 15% தானே வருதுன்ற. சரி, விஜய் வந்து இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றவங்க 15% வருவாங்க. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு படம் வருது, ஜனநாயகன் படம், அடிச்சு பிடிச்சி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல 2வது நாள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, 3வது நாள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஓடிடில வந்தா பாத்துக்கலாம்னு நினைக்கிறவங்க, இந்த டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ அதே டிஃபரன்ஸ் தானே ஆதரவு நிலைப்பாடும். படங்கிறது நம்ம பேசும்போது அது ஏதோ வந்து ஒரு கொச்சையான கம்பேரிசன் மாதிரி தெரியுது, இல்ல, ஆதரவு நிலைப்பாடு. அப்ப என்னோட ஆதரவு நிலைப்பாடு என்பது இப்போது இருக்கிற நிலைமையில நம்ம எய்ம் பண்ணக்கூடிய, நம்ம குறி வைக்கக்கூடிய வாக்காளர்கள் 15% ஒட்டி தான் வருது. அதுல கண்டிப்பா பிற கட்சிகளுக்கு போகும். அப்ப விஜயோட பேசிக் ஓட் பேங்க், அதான் அவர் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல, அதனாலதான் இவ்வளவு கணக்கு போட வேண்டியது. ஒரு தேர்தலில் நின்று இருந்தாருன்னா நமக்கு அது ஒரு பேசிக் ஃபிகரா கிடைச்சிருக்கும், அவர் நிக்கல. அப்ப நம்மளா கணக்கு போடும்போது அந்த 15 தாண்டி என்ன இருக்குன்னு கேக்குறேன். நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அப்படி ஃபிகர் இருந்தா நீங்களே சொல்லுங்களா? இல்ல, நீங்க சொல்றதா கரெக்டா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு தான். அவர் பேசும்போதே வந்து ஜென்சி அப்படின்னு சொல்லி தான் பேசுறாரு, நம்மளுடைய ஓட்டு வங்கி அவங்க தான் அப்படின்னு தான் பேசுறாரு. கிரவுண்டும் அப்படிதான் இருக்கு. எங்க என்னோட நண்பரோட அம்மாங்க, அவங்க ஒரு கிராமத்துல பெரிய திமுக ஃபேமிலி, அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் அண்ணாலாம் போனா, அவ்வளவு பெரிய ஃபேமிலி, 85 இயர்ஸ் மேல இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஈஸியா சொன்னாங்க இதை, அது ஒண்ணுமில்ல தம்பி, இந்த தாவேகாவோட ஓட்டு அப்படிங்கிறது என்னன்னா இளவரசிகள் இருக்காங்க, அதனால கொஞ்சம் இளவரசர்களும் இருக்காங்க. நாங்க செங்கோட்டையனுமே என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டு உங்க வீட்டுல போய் கேட்டு பாருங்க, அவங்க பிள்ளைகளே வந்துட்டு தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவாங்க, தாவேகாவுக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க. என்கிட்ட இந்த அங்கிள் நீங்க வந்து எல்லாருக்கும் என்ன இல்லாம செய்றீங்க, எனக்கு ஒண்ணு செய்யக்கூடாதா அப்படி, என்ன செய்யணும், இல்ல ஜனநாயகனுக்கு 4 டிக்கெட் வேணும், அது கேட்கதாங்க செய்வாங்க. அன்னைக்கே கூட நான் நகைச்சுவையா அதை இதுல குறிப்பிட்டாங்க, புதிய தலைமுறையில
அது அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட நேத்து பேசுனாங்க. அவங்க வந்து 40 இயர்ஸ் குரூப் தான். அவங்களுக்கு 4 எடுத்து கொடுக்கும்போது எங்களுக்கு 4 எடுத்து கொடுக்க கூடாதா? இப்படி வரத்தான் செய்யும். இது வந்து அப்படியே இல்ல ஓட்டு இல்ல தேர்தல்ல பிரதிபலிக்கும்னு சொல்ல முடியாது. செங்கோட்டையனுமே பாத்தீங்கன்னா ஜென்சியோட கலந்துட்டாரா என்னன்னு தெரியல. அவர் முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏக்களை தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வர்றவரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஜனநாயகம் இல்ல, எங்க தலைவருடைய ஜனநாயகம் படம் வருது, அதுதான் இப்ப ஜனநாயகத்தை காப்பாத்த போகுது அப்படின்லாம் சொல்றாரு. அது எப்படி புரிஞ்சு கொள்வது? அவரு விஜய் ஏற்கனவே கண்கலங்கினார், எங்களுக்கு வாழ்வு இழந்த நின்ற எனக்கு விஜய் தான் வாழ்க்கையெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னாரு. அவர் தன்னைத்தானே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறாரா, இல்ல தலைவருக்கு விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரா? ஒரு ஸ்டேஜ்ல அப்படியான ஒரு நெகிழ்வு மனப்பான்மை வந்துருங்க. அது அப்படியான நெகிழ்வு மனப்பான்மை தான். நம்ம 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 வீட்லயே வந்துங்க, நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம தப்புன்னா உடனே கண்டிப்பாங்க. பேரம் பேத்தி தப்புன்னா கண்டிக்கிறாங்களா? எந்த அப்பா அம்மாவும் இல்ல. நமக்கு திட்டு விழுங்க. அதே நம்ம குழந்தைகளுக்கு திட்டே விழாது. ஆமா, உண்மைதான். இது வந்து மைண்ட் செட்டுங்க. இதெல்லாம் நம்ம இதை வச்செல்லாம் தேர்தல் போக்கெல்லாம் கணிக்க முடியாது. தேர்தல்னா உங்களுக்கு வந்து அந்த வெப் கடைசியில இருக்கிற சிலந்தி பின்னல், கடைசியா ஒரு 50 ஓட்டரை கொண்டு வர்ற பொறுப்பு ஒருத்தர் எடுத்து 50 பேரோட மொபைல் நம்பர் வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான். விஜய் எல்லாம் கிடையாது, ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஸ்டாலின் கூட கிடையாது, எடப்பாடி பழனிசாமி கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது, சீமான் கிடையாது. 50 பேரோட மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு ஒரு சின்னூண்டு டைரியிலயோ இல்ல அவனோட மொபைல்லயோ வச்சுட்டு அவனை அப்பப்ப கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த 20 நாள் ஒரு மாசம் வந்து பாடுபடுறான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையிலே நமக்கு வெற்றியை தேடி தரக்கூடியவன். அந்த பின்னல் என்பது இருப்பது 2 கட்சி தான், ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. சீமான் சில பாக்கெட்ல இருக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை. அப்ப திமுக அதிமுக இன்றைக்கும் அவங்க தான், அதே பைபோலார் பாலிடிக்ஸ் தான் இருக்கு. பாக்குறதுக்கு அது மல்டி போலார் மாதிரி தெரியுது. இல்ல, இப்ப அமித்ஷா நாளைக்கு வர்றாருல்ல சார், இப்ப வந்து பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர்கள் பலரும் படையெடுக்கிறாங்க. பியூஷ் கோயல் வந்தாரு, அப்புறம் தர்மேந்திர பிரதான் வந்தாரு, நாளைக்கு அமித்ஷா வர்றாரு, பொங்கல் கொண்டாடப்படுறாரு. பொங்கல் அன்னைக்கு மோடியே வருவதாகலாம் சொல்றாங்க பாஜகல. இப்போ இவ்வளவு தலைகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வருது. ஆனா அந்த கூட்டணி ஒன்றும் பெருசா இல்லையே. அதிமுக பாஜக மட்டும்தான் இருப்பதாக தெரியுது. தேமுதிகவும் இன்னும் நிலைப்பாடு எடுக்கல. அன்புமணி ராமதாஸும் என்ன நிலைப்பாடுன்றது தெரியல. ராமதாஸ் தரப்பும் என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. சின்ன சின்ன கட்சிகளா இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், புதிய தமிழும் கூட எந்த கூட்டணி அப்படின்ற முடிவு எடுக்காம இருக்கும்போது இவர்கள் அத்தனை பேருமே வந்து அவங்களோட கூட்டணியை கூட சீரமைக்க முடியல. இப்ப அமித்ஷா வந்து ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் வியூக வகுப்பாளர்லாம் சொல்லும் போது ஒரு கூட்டணி ஏற்படுத்த முடியலன்ற சுணக்கம் அதிமுக தரப்புல இருந்து எழுந்துராதா? ஒரு கூட்டணி கூட நமக்கு வரலையே அப்படின்றது. அமித்ஷாவோட அரசியல் வாழ்க்கையில பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குங்க. தரப்போறது தமிழ்நாடு தான். ஏன்னா அவர் இப்படி சொன்னா அப்படி வந்துடும், அப்படி சொன்னா இப்படி வந்துடும் நினைக்கிறாரு. அது வட இந்திய அரசியலுக்கு பொருத்தமா இருக்கும். இங்க வந்து கல்ச்சுரல் வார், தேர்தல் என்பது இங்கு கலாச்சார யுத்தம். ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் அல்லது தமிழ்நாடு வாக்கரசியல், இதை வந்து நீங்கள் மொழி நலன், மகளிர் உரிமை, மாநில உரிமை, இப்படியான ஒரு 5 கூறுகள்ல அடைக்கிறலாங்க. சமூக நீதி உள்ளிட்ட 5 கூறு, மத நல்லிணக்கம், இப்படி 5, 6 கூறுகள்ல நீங்க அடைக்கிறலாம். இதை தாண்டி இங்க அரசியலே கிடையாது. இந்த கூறுகளுக்கு அப்பாற்பட்டு பிஜேபி மட்டும் தனியான ஒரு ஓட்டு வங்கியை டெவலப் பண்ணிட்டே வருது. அது கவலையாத்தான் இருக்கு, வலதுசாரி ஓட்டு வங்கி. மற்ற எல்லா கட்சிகளும் இதுக்குள்ளதான் இருக்கு. சீமான் இதுக்குள்ள இருக்கிறாரு, ஆனா அது அவர் தமிழ் தேசியம்னு சொல்றாரு. திராவிட வேற, தமிழ் தேசிய வேறன்னு சொல்றாரு. அதை தாண்டி பார்த்தீர்கள்னா இதுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா எது கேள்வி? ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டர்? தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் யார் சிறந்தவர், யார் வல்லவர்? இந்த கேள்விக்கு தான் நம்ம வந்து எப்போதுமே தேர்தலில் வாக்கரசியலில் விளையாடிச்சுக்கிட்டே இருக்கோம். எம்ஜிஆர் ஒரு காலத்துல, ஜெயலலிதா ஒரு காலத்துல, அண்ணா ஒரு காலத்துல, காமராஜர் ஒரு காலத்துல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியா தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பது காமராஜர் தான், தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் வல்லவர் ஜெயலலிதா தான், அப்படிதான் முடிஞ்சிட்டு இருந்தது. கலைஞர் தான், அப்படிதான் முடிஞ்சிட்டு இருந்தது. இப்பவும் அதே கேள்வி தாங்க. தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் வல்லவர் அமித்ஷா அப்படின்னு முடியாது இல்ல? முடியுமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்படின்னா தமிழ்நாட்டு நலன்களை அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கணும். சரி, அவங்க திமுக பேர்ல வெறுப்பு இருக்கலாங்க, தமிழ்நாட்டு ஜனங்க பேர்ல வெறுப்பு இருக்கக்கூடாதுல்ல? அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யறதுல, இல்லைன்னா வந்து கல்வி நிதியை விடுவிப்பதுல, இல்ல பிற உதவிகளை செய்வதில் அவங்க ஏன் வந்து சுணக்கம் காட்டினாங்க? அப்ப சராசரியாக இருக்கிற தமிழ் வாக்களை என்ன புரிஞ்சுக்கிடுவா?
தமிழ்நாட்டு நலன்களை இவங்களால காக்க முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். அல்டிமேட்டா நீங்க வரிசைப்படுத்தி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த வரிசை நீளுது. அந்த வரிசை நீளும் போது அமித்ஷா மாதிரியானவர்களுக்கு அங்க இடமே இல்லைங்க. அவர் இருக்கலாங்க, அவர் உள்துறை அமைச்சரா இருக்கலாம், பெரிய விற்பனரா இருக்கலாம், எல்லாம் ரைட்டு தான். ஆனா யாருமே எந்த ஏற்பாடும் பண்ணாம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அமித்ஷா வந்து இறங்கினாருன்னு வைங்க, பாதுகாப்பு எதுவுமே இல்லாம, அவருக்கு யாருன்னே இங்க தெரியாது. அவர் வரவேற்க வரிசையில் நின்றுவாங்களா? நீ யோசிச்சு பாருங்க. மதுரை ஸ்டேஷன்ல வந்து இறங்குறாருங்க அமித்ஷா, பாதுகாவலர்கள் யாருமே இல்லை, தனியா பொட்டியில் இறங்குறாரு. பொட்டியை விட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் கையில ஒரு சூட்கேஸ் வச்சுட்டு இறங்கினாருன்னா, சரி மதுரையில் டவுன்ஹால் ரோடுக்கு போற யாரோ ஒரு வட இந்தியர் போல இருக்கு அப்படி நினைப்பாங்க. இன்னும் நம்ம ஆட்டோ ரிக்ஷா நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தியிலே பேசி வாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போலான்னு கேன்வாஸ் பண்ணுவாங்க. அதானங்க நடக்கும். ஆமா ஆமா. அப்ப நமக்கு இல்லாத ஆற்றலை இருப்பதாக நினைத்து கற்பனை செய்தால் அது வந்து சரியில்லை. வட இந்தியால ஓகே, தென்னிந்தியால குறிப்பா தமிழ்நாட்டில் அது நாட் ஓகே, சரிப்பட்டே வராது. அப்போ கடைசியா இது என்ன ஆக போகுதுங்க? கடைசியா அந்த கூட்டணி அமைத்தல் எல்லாமே தை மாசம் அப்படியே அது வெட்ட வெளிச்சமாயிருந்தா நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு எல்லா தலைவர்களும் கீழே இறங்கி பணிபுரிய போயிருவாங்க. அமித்ஷா மாதிரியானவர்கள், மோடி மாதிரியானவர்கள் ஒரு தடவை வருவாங்க, போயிருவாங்க. அது பிறகு அவங்க வேற இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. உதாரணமா வெஸ்ட் பெங்கால் அப்படித்தானே போவாங்க, வேற வழி இல்லைங்களே. ஒரு மாசம் நோட்டிபிகேஷன் வந்துருங்க. நோட்டிபிகேஷன் வந்த பிறகு இவங்க கவர்மெண்ட் நலத்திட்டங்களை துவக்கி வைக்கும், அதுக்கெல்லாம் வர முடியாது. ஸோ மேட்டர் ஆஃப் ஒரு 1 month தான் அவங்களுக்கே இருக்கு நோட்டிபிகேஷன். அது முதலமைச்சருக்கும் அதே தாங்க, அதே 1 month தான் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் இந்த விஷயத்த குயிக்கா முடிங்கன்றாங்க. கூட்டணி அமைத்தல், இந்த குழப்பங்கள்லாம் வேண்டாங்க, இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு எல்லாரும் வலியுறுத்துறது காரணம் அதுதான். ஆக தேர்தல் யானை வந்துருச்சு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யானைக்கு முன்னாடி மணி ஓசையும் கேட்டுருச்சு. இன்னமும் வந்து முடித்துக் கொள்ளாதவர்கள், மணி ஓசை கேட்டும் யானை வர்றது தெரியாம இருக்கிறவங்க அவங்க வாக்கரசியலுக்கே சரிப்பட்டு வர மாட்டாங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டை காப்பதற்கு யார் முதன்மையானவர்னு சொல்லிட்டு மக்கள் தேர்வு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாரு, தன்னை வந்துட்டு ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டேன், போராடும் வெல்லும் சொல்லினா பிரச்சாரம் பண்றாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவோட கூட்டணி என்பதால் அவங்களுக்கு அந்த விஷயம் என்பது ஒன்றிய அளவுல தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை என்று தேர்தல் நேரத்தில் வரும்போது அவங்களாலையும் ஒன்னும் குரல் கொடுக்க முடியாம போக வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல விஜய் தாக்குப்பிடிப்பாரா? முதலமைச்சர் ஸ்டாலின் விசஸ் விஜய், இதுல தமிழ்நாட்டை காப்பதற்கான சரியான ஆள் அப்படின்னு சொன்னா மக்கள் யாரை தேர்வு செய்ய முடியும்? இந்த சமயத்துல விஜய் தாக்குப்பிடிப்பாரா? நீங்க தேர்வு செய்ய முடியும். இதை இப்படி பாருங்க, பிஜேபி கூட்டணியில் தானே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் மாசத்துல இருந்து. அப்போ ஏப்ரல்ல இருந்து இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில தமிழ்நாட்டுக்கான எந்த பிரச்சனைகளை எல்லாம் பிஜேபியோட ஆதரவோட அவர் தீர்த்து வைத்தார்? எதுவும் இல்லைங்க. பிஜேபி இருக்குங்க, மத்திய ஆளுங்கட்சி, அவங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கு, அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி தீர்த்து வைத்திருந்தாருன்னா அது வந்து காம்படிட்டிவா இருக்கும். சரியான போட்டிங்க. இபிஎஸ் சும்மா ஒண்ணும் கிடையாது, வாரத்துக்கு ஒரு தடவை டெல்லி போறாரு, பாக்குறாரு, மோடியை பாக்குறாரு, ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. ஏன்னா நீங்க ரிலீஸ் பண்ற ஃபண்டு திமுகவுக்கான ஃபண்டு இல்ல, தமிழ்நாட்டுக்கான ஃபண்டு. ஒரு மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டாங்க, மகாத்மா காந்தி பேரை எடுத்தாங்க, ரைட்டு, அதுக்கு மட்டும் கண்டன குரல் கொடுத்துட்டு விட்டுட்டாரு. 125 நாள் சொல்றது எவ்வளவு பெரிய டுபாக்கு ஒரு வேலைங்க. ஏற்கனவே 50 நாள் 60 நாள் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க, ஃபண்டு வரல. இன்னமும் வேலை பார்த்தவங்களுக்கே நம்ம சம்பளம் கொடுக்காம வச்சிருக்கோம். நீங்க ஊர்களுக்கு வந்து கேட்டு பாருங்க. ஆமா ஆமா, உண்மைதான் சார். அந்த ஒண்ணு மட்டும் எடப்பாடி பழனிசாமி நிவர்த்தி பண்ணியிருந்தா கூட அது கிராமங்கள்ல அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு வங்கியா திருப்பி வந்திருக்கும். பாருங்க, அம்மா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதை செஞ்சுட்டாருங்க அப்படின்னு. ஆனா அவர் செய்யல. விஜய்க்கு செய்யற வாய்ப்பு இல்லை. ஆட்சிக்கே வர முடியாதவர், இல்லைன்னா இது வரைக்கும் ஆட்சியிலே இல்லாதவர், ஆட்சியில பங்கு கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன, அது வந்து ஒரு வெற்று கோஷம். வெற்று சும்மா ஒரு வாக்குறுதி மாதிரி தான் அது. அப்ப பேலன்ஸ் என்று பார்த்தால் அது ஸ்டாலின் ஒருத்தர் தாங்க. நீங்க அவரை வீழ்த்துவதற்கு நீங்க வந்து உங்களுடைய ஆயுதங்களை நீங்க கூர்மைப்படுத்தல, உங்களுடைய வாக்கரசியல் ஆயுதங்களை நீங்க கூர்மைப்படுத்தல. அப்படிங்கும் போது களம் வந்து திமுகவை நோக்கி போவதாக தான் நான் உணர்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொலை நம்ம மேல்கிட்ட பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.